பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 25 சங்கீதம் 12 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலகட்டத்தில் நாம மனுஷர்களுக்கு அதிகமாய் பயப்பட ஆரம்பிக்கிறோம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு நெருக்கத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். நீ ஒவ்வொரு மனுஷனை பார்த்தா ஐயோ அவங்கள பார்த்தா பயமா இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்காக நான் பயந்து இதை செய்யறேன். இல்ல, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அது காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டே இருப்போம். அந்த காரியத்துக்குள்ள நீங்க போயிடாதீங்க. இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடந்தோம் என்றால் உனக்கு கர்த்தர் எந்த வழியில போனோம் என்பதை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு காண்பிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து என்ன என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது அந்த பயம் பூரணப்படுகிறது. தீமையோடு வாழ்ந்திருந்தோம் என்றால் நிச்சயமா கர்த்தருடைய வழி தெரிந்து கொள்ளவே முடியாது. தீமைனா என்ன? நமக்கு ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரியும், போய் பேசினா கர்த்தருக்கு பிடிக்காது, திருடுனா கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு சில விஷயங்களை தெரிந்து வச்சிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு காண்பிக்கிற வசனத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 13 வசனத்தை நான் முழுவதுமாய் வாசிக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிறது என்ன தெரியுமா? பெருமையானவைகளை பேசுகிற அந்த நாவு, பெருமையான எண்ணங்களை பேசுகிற பெருமையான காரியங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்றத மறந்துடாதீங்க. இந்த பிரசங்கம் எப்படியோ வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் சொல்லிடுவேன் இந்த ஒரு வார்த்தை. நாம எந்த சூழ்நிலையிலையும் பெருமை உள்ள பிள்ளைகளா இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ள பிள்ளைக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அகந்தையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, என்னுடைய லெவல் என்ன தெரியுமா, நான் எங்க சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நான் எப்படி போறேன் தெரியுமா, இந்த அகந்தையான எண்ணத்தோடு நாம இருந்தோம் என்றால் அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பெருமையும் அகந்தையுமான நேபுகாத் நேச்சரை குறித்து வாசிக்கிறோம் தானியேல் புத்தகத்துல. அவர் அவ்விதமா இருக்கும் பொழுது, அவர் பெருமையானவைகளை பேசும்போதே கர்த்தர் அங்கிருந்து அவர் ராஜ்யபாரத்திலிருந்து அவரை தள்ளிவிடுகிறார். பாருங்க, நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அடுத்தது 3வது, தீமையான வழி, தீய வழியில நம்ம நடக்கக்கூடாது. தீய வழி என்பது தவறுதலான வழி. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இவ்விதமாய் நமக்கு வேதம் போதித்திருக்கிறது. தவறுதலாய் சில பேர் போறாங்கன்னா அந்த வழியில நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, மற்ற பிள்ளைகள் எப்படி வேணா இருந்திருப்பாங்க. தவறுதலான படங்களை பார்க்கலாம், தவறுதலான வழிமுறைகள்ல பணத்தை சம்பாதிக்கலாம், வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம், இல்லைன்னா சீட்டாடி சம்பாதிக்கலாம். இந்த வழிகள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. இது கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்திலும் நம்ம தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். 4வது காரியத்தை பார்க்கிறோம், புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். தேவையில்லாத வார்த்தைகளை புரட்டி பேசுகிற நாவை கர்த்தர் வெறுக்கிறார். நேரத்துக்கு தகுந்தாற் போல பேசுவது, மற்றவர்கள் போனதுக்கு அப்புறம் பேசுற இந்த வார்த்தைகளை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். தீமையை வெறுத்து நடந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயந்திருங்க. உங்களுக்கு வசனம் சொல்லுகிறது, அவர் வழியை காண்பிப்பார். அப்படியே சங்கீதம் 32:8 சொல்லுகிறது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இனி வரும் நாட்களில உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை பத்திரமாய் நடத்தி உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையால நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தீர்கள் என்றால், தீமையை வெறுத்து நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய வழியில உங்களை நிச்சயமாய் அவர் நடத்துவார். ஒருபொழுதும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த வழியில போறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கீங்களா, எந்த வழியில என்ன செய்யறதுன்னு, எந்த காலேஜுக்குள்ள போறது, எந்த ஸ்கூலுக்குள்ள போறதுன்னு ஒரே குழப்பத்தோட இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் தீமையை வெறுத்தாலே போதும், பாவத்தை விட்டு வெளியில வந்தாலே போதும், கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் ஒரு செகண்ட் நீ நடந்தாலே போதும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டு உனக்கு வழியை போதித்து நீ நடக்க வேண்டிய காரியங்களை உன்னை நடத்தி உன்னை வழி நடத்துவார். ஆமென். இப்போதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நன்மையினால் நிரப்புங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பத்திரப்படுத்துங்க, கூடவே இருங்க. ஆண்டவரே, தீமையை வெறுத்து ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய கரத்திலிருந்து அநேக விதமான நன்மைகளையும் ஆண்டவரை ஆசீர்வாதமான வழிகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எல்லா நாசமோசங்களுக்கும் எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி காத்தருவீராக. உன்னதமானவருடைய நிழலில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமாக கர்த்தாவே, யாரெல்லாம் ஜுரத்தோட வியாதியோட பலவீனத்தோட படுத்திருக்காங்களோ அவர்கள் எல்லோரையும் பூரண சுகம் நிரப்பட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.